அனைவருக்கும் வணக்கம். ஸ்பேரோ டெக் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய என்எஸ்டி அக்கௌண்ட் மற்றும் ஸ்பெஷல் ஃபீஸ் அக்கௌண்ட்டோட இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம கவர்மெண்ட் அக்கௌண்ட்டில் கட்டுவோம். அது எப்படி கட்டுறதுங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இதுக்கான வீடியோ வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருந்தோம் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனால் அதில் வந்து நம்ம காமனாக ஒரு அக்கௌண்ட்டில் வந்து எப்படி கட்டுறதுங்கிறத பற்றி தான் நம்ம அதில் காமிச்சிருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த அக்கௌண்ட்டில் தான் கட்டணுங்கிற அப்போலாம் வந்து ஆடிட்டில் சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த அக்கௌண்ட் வந்து நம்ம எப்படி சூஸ் பண்ணி நம்ம வந்து கட்டுறதுங்கிறத பற்றி தான் இதில் தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த அமௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் டிடிஓ லெவலில் வந்து கட்டுறது தான் வந்து சிறந்தது. அதாவது அப்ரூவல் ஐடியில் உங்கள் ஹெச்எம் ஐடி தான் வந்து மேக்ஸிமம் வந்து அப்ரூவல் ஐடியாக இருக்கும். அப்ரூவல் ஐடியில் லாகின் பண்ணி இந்த அமௌண்ட் வந்து கட்டுங்க. ஃபஸ்ட்டு வந்து அப்ரூவல் ஐடியில் நம்ம லாகின் பண்ணிக்கிடும். IOHRMஸில் லாகின் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட்டு வரக்கூடிய இந்த பேஜில் ஈச்செல்லான் கிரியேஷன்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் இந்த பேஜ் வரும். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எம்ப்ளாயின்னு கொடுக்கப்பட்டு அவங்களோட டீட்டெயில்ஸ்லாம் வந்து கொடுக்கப்பட்டிருக்கோம். நம்ம வந்து டிடிஓன்ற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிப்போம். ஏன்னா டிடிஓ லெவல் வந்து நம்ம பணம் கட்ட போகிறோம். ஸோ டிடிஓன்ற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கிறோம். செலக்ட் பண்ணதும் இந்த பாக்ஸ் எல்லாம் நமக்கு எம்டி ஆகிடும். இப்போ இங்கே செலுத்துபவர் குறியீட்டு எண் கேட்டிருக்கோம். இந்த பாக்ஸில் வந்து டிடிஓ நம்பர், நியூ டிடிஓ நம்பர் இருக்கு இல்லையா, நம்ம IOHRMS கோடு, அந்த கோடை வந்து நம்ம இந்த பிளேஸில் டைப் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ சப்ட்ரெசரி கோடு 4 நம்பர் வரும். 2607ங்கிறப்போல நான் டைப் பண்ணிவிட்டு அதோட நம்மளுடைய நம்பர் வந்து இப்போது 4 டிஜிட்டில் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 0012 இதை போல கொடுத்துக்கிறேன். நீங்களும் வந்து உங்கள் டிடிஓ நம்பரை நியூ IOHRM கோடை வந்து டைப் பண்ணிவிடுங்க. தெரியலன்னா உங்களுக்கு பேரோல ப்ராசஸில் பார்த்தீங்கன்னாவே நம்பர் தெரியும். ஸோ இந்த நம்பரை வந்து நம்ம இப்போ டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து செலுத்துபவர் பெயர் இருக்கும். நீங்கள் இந்த நம்பரை கொடுத்ததும் அதில் வந்து நேம் ஆட்டோமேட்டிக்காக வந்து ஷோ ஆகிடும். உங்கள் ஸ்கூல் டிடிஓ கோடு தெரியலனாக்க பில்லை பாருங்கள், பில்லிலே இருக்கும், பிரிண்ட் போட்டிருப்பீங்க. அந்த பிரிண்ட் அவுட்டில் எடுத்து பாருங்கள், அதுலேயே வந்து கோடு இருக்கும். இப்போ கோடு கொடுத்தது பக்கத்தில் நம்ம ஆஃபீஸ் நேம் வந்து ஷோ ஆகிடும், நம்ம ஸ்கூல் நேம் வந்து நமக்கு ஷோ ஆகிடும். அடுத்தது இருக்கக்கூடிய காலத்தில் ஸ்டார் இருக்க காலம்லாம் கம்பல்சரி வந்து ஃபில் பண்ணணும். ஸோ அதுக்கேற்றப்பெல்லாம் நீங்கள் வந்து ஃபில் பண்ணிவிடுங்க. மொபைல் நம்பரில் ஹெச்எம்மோட நம்பர் வந்து கொடுத்துருங்க. வட்டாரத்தில் உங்களுடைய பிளாக்கை வந்து கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் கிராமத்தில் உங்கள் ஸ்கூலோட நேம் கூட நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். அதாவது GHS போடாமல் வெறும் நேம் மட்டும் நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து மாநிலம் கிட்டிருக்கோம், அதில் வந்து தமிழ்நாடுன்னு இருக்கும். நெக்ஸ்ட்டு அஞ்சல் குறியீட்டு எண், உங்கள் ஆஃபீஸோட அஞ்சல் குறியீட்டு எண் வந்து கொடுத்துருங்க. மெயில் ஐடி கம்பல்சரி கிடையாது. நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் ஆப்ஷனில், இந்த ஆப்ஷனில் வந்து ஃபினான்ஷியல் இயர், கரண்ட் இயர் வந்து சூஸ் பண்ணிக்கிறோம். அடுத்தது டேட்டில் வந்து ஃப்ரம் டேட் டு டேட் வந்து எந்த டேட்டில் வந்து நம்ம செலான் கட்டுறோமோ அதே டேட்டே வந்து ரெண்டுத்துலேயும் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இருக்கக்கூடியது துறை விவரங்கள். துறை விவரங்களில் ஃபஸ்ட்டாக இருக்கக்கூடியது மாவட்டம், உங்களுடைய டிஸ்ட்ரிக்டை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிறீங்க. நெக்ஸ்ட்டு துறையின் பெயரில் வந்து டைரக்டரேட் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷனுக்கான 04303 என்ற கோடை வந்து செலக்ட் பண்ணோம்னா உங்களுக்கு வந்து அதில் செட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அலுவலக பெயர் கேட்டிருக்கோம். ஃபஸ்ட் எடுத்தோடனே சொன்ன உங்கள் ஸ்கூலோட டிடிஓ கோடு சப்ட்ரெசரி கோடோட சேர்ந்துருக்கும். அந்த கோடை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி உங்கள் ஸ்கூலை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை செலக்ட் பண்ணதுமே கீழே இருக்கக்கூடிய இந்த ஆப்ஷனில் வந்து கோடு ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃபில் ஆகிடும். அதுக்கு அடுத்தபடியாக சேவை விவரத்தில் ஃபஸ்ட்டு வந்து துறையின் பெயர் வந்து நம்ம செலக்ட் பண்ணணும். இதில் வந்து நம்ம 04303 என்ற ஆப்ஷன் வந்து நம்ம செலக்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா வந்து எலிமெண்ட்ரி ஹெட்டில் தான் வந்து அவங்க வந்து கட்ட சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ஹெட்டு வந்து அனுப்பியிருப்பாங்க, அவங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நம்ம வந்து எலிமெண்ட்ரிக்கான அந்த ஹெட்டை வந்து செலக்ட் பண்ண போகிறோம். ஸோ 04302 என்ற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜென்ரேட் சர்வீஸ் என்ற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் கீழே பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு ஒரு 5 ஆப்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கும். அதில் ஃபஸ்ட்டாக இருக்கக்கூடிய கணக்கு தலைப்பில் ஷோ ஆகக்கூடிய இந்த கணக்கு தலைப்பில் தான் நீங்கள் வந்து என்எஸ்டி மற்றும் ஸ்பெஷல் ஃபீஸ் இன்ட்ரெஸ்ட் வந்து நீங்கள் கட்டணும். உங்களுக்கு இந்த ஹெட்டை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணும்போதே நீங்கள் உள்ளே பார்க்கலாம். அந்த எலிமெண்ட் எஜுகேஷன் உள்ளேயே இந்த ஹெட்டை செலக்ட் பண்ணும்போது அது ஸ்கூல் எஜுகேஷனாக இருக்கும். ஸோ இந்த ஹெட்டை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஹெட்டை தான் நீங்கள் என்எஸ்டியாக இருக்கட்டும், அது ஸ்பெஷல் ஃபீஸாக இருக்கட்டும், அதோட இன்ட்ரெஸ்ட் வந்து நீங்கள் கட்டணும். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சப்கேட் கேட்டுருக்கோம். அதுக்கு வந்து 22599 என்ற ஹெட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு நம்ம எவ்வளோ அமௌண்ட் கட்ட போகிறோமோ அந்த தொகையை வந்து கொடுத்துக்க போகிறோம். அதுக்கு அடுத்தபடியாக துறையின் குறியீட்டு எண்ணு கேட்டிருக்கோம். அதில் உங்கள் ஸ்கூலோட நம்பர் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். எம்இஸ் நம்பராக இருக்கட்டும், அது வந்து உங்கள் ஸ்கூலோட ஸ்கூலு டிஜி நம்பராக இருக்கட்டும், ஏதாவது வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஃபைனலாக ரிமார்க்ஸில் நான் என்எஸ்டி இன்ட்ரெஸ்ட் கட்டுறதுனால என்எஸ்டி இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு கொடுத்து எந்த வருஷமோ அந்த வருஷத்தை வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன். அதே போல் நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. இப்போது அமௌண்ட் வந்து இந்த பிளேஸில் நமக்கு வந்து ஷோ ஆகும். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து பேங்க்கை வந்து செலக்ட் பண்ணணும். எந்த பேங்க் வழியாக நம்ம அமௌண்ட் கட்ட போகிறோமோ அந்த பேங்க்கை வந்து இந்த பிளேஸில் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆன்லைனில் கட்டுறதுனால இப்போ நான் ஆன்லைன்லேயே வச்சு
அந்த பேங்க் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த செலான் ஆஃப்லைன்லேயும் கட்டலாம். அதுக்கான வீடியோ வந்து நம்ம சேனலில் இருக்குது. இல்லைனா மேலே வரக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது வந்து ஜிபே மெத்தடில் தான் கட்ட போகிறேன். அது வந்து ரொம்பவும் வந்து எளிமையாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நமக்கு இந்த பேஜுக்கு தான் வரும். இதில் பார்த்தீங்கன்னா 3வது பார்த்தீங்கன்னா யூபிஐ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த யூபிஐ ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதும் உங்களுக்கு இந்த ஆப்ஷன் தான் வந்து ஷோ ஆகும். இங்கே கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் வந்து ஒன்று கிரியேட் ஆகிருக்கும். இதான் வந்து செல்லான் நம்பர். இதை ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க பணம் கட்டுறதுக்கு முன்னாடி. ஏன்னா பணம் கட்டும்போது ஏதாவது வந்து எரர் ஆகி உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து பணம் வந்து டெபிட் ஆகிட்டுனா செல்லான் சக்ஸஸ் ஆகிட்டா இல்லையாங்கிறத வந்து நீங்கள் இந்த ரெஃபரன்ஸ் நம்பரை வச்சு தெரிஞ்சுக்கலாம். ஒருவேளை செலான் வந்து சக்ஸஸ் ஆகிருந்துச்சுன்னா எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான வீடியோ வந்து நான் உங்களுக்கு சேனல் ஆல்ரெடி போட்டிருக்கேன். அது மேலே வரக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, இங்கே இப்போது ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தால் உங்களுக்கு அங்கே கியூஆர் கோட் அப்படின்னு ஆப்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த கியூஆர் கோட் ஆப்ஷனை கிளிக் பண்ணதும் உங்களுக்கு கியூஆர் கோடு இந்த பிளேஸில் காட்டும். இப்போது உங்கள் மொபைல் எடுத்து ஜிபே ஓப்பன் பண்ணி இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி அமௌண்ட்டை வந்து நீங்கள் பே பண்ணிவிடுங்க. நீங்கள் ஜிபேயில் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து அமௌண்ட் கட்டி பிடிச்ச பிறகு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இந்த சக்ஸஸ்ஃபுல் மெசேஜ் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து ரீஜென்ரேட் ஆகி உங்களுக்கு வரும். இது வந்த பிறகு நீங்கள் ஜிபே க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் அந்த சக்ஸஸ்ஃபுல் மெசேஜுக்கு ஓகே கொடுத்ததும் திரும்ப இந்த பேஜில் வந்து நிற்கும். இது கொஞ்சம் நேரம் ஆனது பிறகு ரீடைரக்ட் ஆகி உங்களுக்கு திரும்ப இந்த சக்ஸஸ்ஃபுல் மெசேஜுக்கு வந்து நிற்கும். இதில் பார்த்தீங்கன்னா கீழே டவுன்லோட் செல்லான் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணதும் உங்களுடைய செல்லான் வந்து டவுன்லோட் ஆகிடும். ஸோ இதே மெத்தடில் நீங்கள் இதே ஹெட்டில் வந்து நீங்கள் உங்களுடைய என்எஸ்டி இன்ட்ரெஸ்ட் மற்றும் ஸ்பெஷல் ஃபீஸ் இன்ட்ரெஸ்ட் வந்து கட்டிக்கோங்க. இந்த வீடியோ வந்து அனைத்து ஹை அண்டு ஹையர் செகண்டரி ஸ்கூல் எல்லாத்துக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்கவுங்களே நீங்கள் மொபைலில் கூட கட்டிக்க முடியும். ஸோ இந்த வீடியோ வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி இல்லைனாக்கா நீங்கள் எப்போ வேணும்னாலும் ஸ்பெஷல் ஃபீஸ் அண்டு என்எஸ்டி இன்ட்ரெஸ்ட் செல்லான் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா ஸ்பெரோடெக்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டாக வந்து நம்ம வீடியோ நிற்கும். நீங்கள் வந்து எளிமையாக வந்து கட்டிக்க முடியும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஸ்பெரோடெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.